ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். நம்மளை பற்றி யாருமே பேச மாட்டாங்களே, நம்மளுக்கு பெரிய அளவில் பப்ளிசிட்டி கம்மியாக இருக்குது. இப்போல்லாம் நம்மளை பெரிய அளவில் தாவேக தொண்டர்கள் யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தன்னோட சுய விளம்பரத்துக்காக பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா, அப்போதைய தாவேகா தற்போதைய திமுக அதில் போய் ஜாயின் பண்ணியிருக்கிற வைஷ்ணவி. ஸோ இந்த பொண்ணு தான் பார்த்தோன்னா இன்றைக்கி பயங்கரமான ஒரு காமெடி ஒன்று பண்ணியிருக்கு. தளபதி விஜய் ரசிகர்கள், அதாவது இல்லை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதை படித்து காட்டிட்டு அதுக்கப்புறமா இவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தகுதியானவங்களா இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். தாவேகா தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் கேலி சித்திரம் பதிவிடுவதாகவும் இதனை கண்டித்து அறிக்கை வெளியிடாததால் விஜய் மீதும் கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார். இந்த வைஷ்ணவி பண்ணியிருக்கு. அதில் ட்வீட் வேறு எப்படி போட்டிருக்கு பாருங்களேன். எதற்கும் அஞ்ச மாட்டேன், பெண்களை கேலி செய்யும் இந்நிலை மாற வேண்டும், நடிகரோ அல்லது நாட்டை ஆளும் அதிபரோ யாராக இருந்தாலும் சட்ட ரீதியாக சந்திப்போம் அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்தை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை பார்த்தோன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த பொண்ணு எடுத்துகிட்டு போகும்போது அங்கே இருக்கிற போலீஸ் பல பேர் கண்டிப்பாக சிரிச்சிருப்பாங்க. என்ன மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் இந்த பொண்ணு தூக்கிட்டு வருது அப்படின்றதே தெரியல அப்படின்னு. ஏன்னா யார் எவருன்னே தெரியாது, யார் மேலே நம்ம கொடுக்குறதுன்றதும் தெரியாது. இந்த மாதிரி சும்மா பார்த்தோன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்ற அவங்க மேலே பார்த்தோன்னா கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, தங்களை வந்து கேலி சித்திரம் பதிவிடுறாங்களாமா. அதாவது நம்ம பசங்க பார்த்தோன்னா இந்த பொண்ணோட ஃபோட்டோவெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப எடிட்டிங் எல்லாம் பண்ணி இந்த 200 ரூபாய் கொத்தெரிமை அப்படின்னு மாதிரிலாம் பார்த்தோன்னா ஃபோட்டோலாம் ஷேர் பண்ணி பயங்கரமாக வைரல் பண்ணாங்க. அதெல்லாம் பார்த்துருந்தோம். வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இடையே கொஞ்சம் ஓவராக இருக்குடா, கம்மி பண்ணுங்க அப்படின்ற லெவல் இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா எடுத்து போட்டு இந்த பொண்ணை பார்த்தோன்னா கேவலப்படுத்துகிறாங்க அப்படின்றக்காக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. சரி, ஓகே, இந்த மாதிரி தனி மனித தாக்குதல் நடத்துகிறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த பொண்ணோட கம்ப்ளைண்ட் இருக்குது. பட் அது யாராக இருக்காங்க, அதை பண்ணது யார் அப்படின்றது யாருக்கு தெரியாது. இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மீமை கிரியேட் பண்ணது யார், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டை கிரியேட் பண்ணது யார், அந்த மாதிரி ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணது யார் அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த பொண்ணு பார்த்தோன்னா அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதை எடுத்து பரப்புறவங்க மேலே கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அதை பண்ணது யார் அப்படின்னு தேடி கண்டுபிடிக்க முடியுமானா முடியாது. அது போலீஸாவது கண்டுபிடிப்பாங்களான்னா அவங்களுக்கு இதை விட நிறைய வேலை இருக்குது. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அவங்களுக்கு. இது ஒரு பார்த்தோன்னா என்ன சொல்கிறது, இது பப்ளிசிட்டிக்காக பார்த்தோன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. இதை பார்த்தோன்னா அவங்கெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துகிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனாலும் காவல் ஆணையத்தில் போய் பார்த்தோன்னா கம்ப்ளைண்ட்னு ஒன்று பண்ணால் எது பண்ணாலும் அவங்க எடுத்துக்க தான் செய்வாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இதுக்கு எதிராக ஸ்டெப் அவங்களால எடுக்க முடியுமான்னா ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா யார் அந்த நபர் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். யார் அதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அது யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே கண்டுபிடிச்சாலும் பார்த்தோன்னா அது வந்து என்ன சொல்கிறது, நாட்டுக்கு மிக முக்கியமான பிரச்சனையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இது ஒரு விஷயம். சரி, ஓகே, இப்போ இந்த பொண்ணு பார்த்தோன்னா இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குல்ல, சோசியல் மீடியாஸில் தளபதி தொண்டர்கள் எல்லாமே இந்த பொண்ணோட ஃபோட்டோ பார்த்தோன்னா ரொம்ப கேவலமாக பதிவிடுறாங்க அப்படின்னு. அப்படி பதிவிடுறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிற இந்த பொண்ணு அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு தகுதியான ஒரு பொண்ணாக இருக்கான்னா இல்லை. ஏன்னா இந்த பொண்ணே தளபதி விஜய் ரசிகர்களையும் தளபதி விஜய் அவர்களையும் பார்த்தோன்னா இந்த மாதிரி கேவலமாக மீம் ரெடி பண்ணி போட்டிருப்பாங்களே, திமுக காரங்க பிஜேபி காரங்க இவங்கெல்லாம் போட்டிருப்பாங்களே, அந்த ஃபோட்டோவை எடுத்து ஷேர் பண்ணி தளபதி விஜய் அவர்களே கேவலமாக பேசுது இந்த பொண்ணு. அப்போ இது பண்ணுறது என்ன, இது அப்யூஸ் கிடையாதா? தளபதி விஜயில் பார்த்தோன்னா கேவலமாக பேசுறது கிடையாதா? ஒரு கட்சியினுடைய தலைவரையே பார்த்தோன்னா இந்த பொண்ணு கேவலமாக பேசிகிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்தோன்னா இந்த பொண்ணுக்கு தப்பாக தெரியல. ஆனால் ரசிகர்கள் பார்த்தோன்னா இதை எடுத்து பரப்புறாங்க அப்படின்றது. அப்போ ரசிகர்கள் பரப்புறாங்க அப்படின்னா அப்போ நீ பார்த்தோன்னா அந்த ஃபோட்டோவில் எடுத்து ஷேர் பண்ணுறீங்களா, அது மிகப்பெரிய தப்பு தானே. அது எந்த லிஸ்ட்டில் வரும்? அது யார் பார்த்தோன்னா இப்போ விர்ச்சுவல் வாரியர்ஸ், அதுக்கு பதிலாக அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு யாருக்காவது அட்வைஸ் பண்ணாலும், இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அந்த விஷயத்த நம்ம முதல்ல பண்ணாமல் இருந்திருக்குமா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும். இந்த பொண்ணோட ட்வீட்டெல்லாம் வரிசை எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் கேவலமாக பேசின மாதிரி அதிக லெவலில் இருக்கும். இப்போ தாவேகா சார்பாக இப்போ கோவை மாவட்டத்திலே பார்த்தோன்னா தாவேகா இருக்குல்ல, அவங்க யாராவது இந்த பொண்ணு தளபதி விஜயோவில் இந்த மாதிரி கேலி சித்திரம் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா உண்மையில ஆக்ஷன் எடுப்பாங்கள்ல. அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்? அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீ அப்படி தான் பண்ணியிருக்க, அதில் என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போகுது? சரி, இந்த பொண்ணு ஃபஸ்ட்டு தளபதி விஜய் அவரில் எந்த அளவுக்கு கேவலமாக ட்வீட் போட்டிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னும் பேசுவோம். அது ஒருத்தர் இந்த வண்டு முருகன் வடிவேல் காமெடி இருக்கும்ல, அந்த காமெடியை மீமாக போட்டு பார்த்தோன்னா ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்காரு. அதை எடுத்து போட்டு ஃபன் ஓவர்லோடட் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் அந்த பையன் பார்த்தோன்னா அந்த மெட்ராஸ் அப்படிங்கிற பையன் தான் அந்த மீம் ரெடி பண்ணியிருக்காப்புல. அவர் கீழே என்ன போட்டிருக்காரு அப்படின்னா வட்டச் செயலாளர் ஜோசப் விஜய் அப்படின்னு போட்டிருக்காரு. வட்டச் செயலாளர் ஜோசப் விஜயா, அவர் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர். அந்த தலைவரை கொச்சைப்படுத்தி பார்த்தோன்னா ஒரு மீம் ரெடி பண்ணியிருக்காப்புல. அந்த மீமை எடுத்து அவர் போட்டிருக்காரு. ஓகே, போகும், அதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா கட்சிகளுமே எல்லாரும் இந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது வந்து பெரிய விஷயமே யாரும் எடுத்துக்கிறது இல்லை. அதுக்கப்புறமா அந்த மீம் போட்டுக்கிற அந்த பையன் போட்ட வீடியோவை ஷேர் பண்ணி இந்த பொண்ணு யார் விர்ச்சுவல் வாரியர்ஸ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிற இந்த வைஷ்ணவி பொண்ணு ஃபன் ஓவர்லோடர் அப்படின்னு போட்டிருக்கு. இது தனி மனித தாக்குதல், இது வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுக்கு தோணலையா இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது? நீ அந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஃபன் ஓவர்லோடுன்னு போட்டிருக்க, அப்போ மேலே இன்னொரு கம்ப்ளைண்ட் நம்ம கொடுக்கலாம்.
அடுத்தது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பார்த்துட்டு இருப்பீங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பொது சொத்துக்களை சேதப்படுத்திய தாவேகா தொண்டர்கள் அப்படின்னு. இந்த ஃபோட்டோ ரெடி பண்ண ஒரு பின்னாடி பாருங்களேன், அந்த நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா எதையதே போட்டு நொறுக்கிற மாதிரி மிதிக்கிற மாதிரி ஒரு மீம் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி பாருங்களேன், ஒரு பில்டிங்கில் தீ எரிஞ்சிட்டு இருக்கு. தீ வச்சு கொளுத்துனாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறாங்க. இப்போது அங்கே எந்த இடத்துல பார்த்தோன்னா எந்த தொண்டர்கள் வந்து பின்னாடி நெருப்பு வச்சு ஒரு பில்டிங்கை எரிச்சாங்க அப்படின்றத கேள்வி. அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. இந்த மீம் அதை ரெடி பண்ணி தான் போட்டிருக்காங்க, அப்படி தான் மீன் பண்ணி போட்டிருக்காங்க. இவங்க எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு வேறு போட்டிருக்காங்க, ரொம்ப கேவலமானது, ரொம்பவே பார்த்தோன்னா ஒரு தவறானது. அந்த மீம் எடுத்து ஷேர் பண்ணி இந்த பொண்ணு போட்டிருக்கு. இல்லைப்பா அவங்க பொது சொத்து சேதப்படுத்தினாங்க, ஆனால் அந்த மாதிரி தீயெல்லாம் எதுவும் வைக்கலையே, பில்டிங்லாம் இது மாதிரி எதுவும் நடக்கலையே, நீங்கள் எதுக்கு இந்த மீமில் அதை வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்காம, இல்லை அப்படி வச்சுருக்காங்க அதை நம்ம பண்ணக்கூடாது, அது தவறுன்னு கூட யோசிக்காமல் அந்த மீம் எடுத்து போட்டு இந்த பொண்ணு ஷேர் பண்ணியிருக்கு அப்படின்னா இது விஜய் அவர்களை தவறாக பேசுது, விஜய் ரசிகர்களையும் தவறாக சித்தரிச்சிருக்கு. இப்போ இந்த பொண்ணு மேலே இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இதுக்கு. அடுத்தது ரொம்பவுமே கேவலமாக கீழ்த்தரமாக பார்த்தோம்னா பேசியிருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு கழுதை தனக்கு தெரிந்த பாதையில் ஓடுகிறது, அதன் காலிலும் வாலிலும் சிக்கிக்கொண்டு இழுக்கப்படும் ஓலை மாதிரி தொண்டர்களின் நிலை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் ஒரு சுற்றுப்பயணம் போறாருன்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு, அதை ஷேர் பண்ணி போட்டிருக்காங்க. யார் கழுதை? தளபதி விஜய் அவர்கள் ஒரு கழுதையம்மா. அவரோட காலையும் வாலையும் பார்த்தோன்னா மாட்டிக்கிட்டது யாரு? விர்ச்சுவல் வாரியர்ஸ். இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா, அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் மாட்டிக்கிட்டாங்களாமா. அது எந்த பக்கம் ஓடுதோ அந்த மாதிரி ஓடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு கேவலமான கீழ்த்தரமான ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா மென்ஷன் பண்ணி இந்த பொண்ணு ட்வீட் போட்டிருக்கு. இதுக்கு தளபதி ரசிகர்கள் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நம்மளை தான் பார்த்தோன்னா மொத்தமாக சொல்லியிருக்கு. இதுக்காக ஒரு கம்ப்ளைண்ட் பார்த்தோன்னா இந்த பொண்ணு மேலே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம். இந்த மாதிரி தனிமனித தாக்குதல் நடத்தியிருக்கு இதுக்காக. அடுத்தது என்ன அப்படின்னா, அடுத்து இந்த ஒரு மீம் யார்? தளபதி விஜய் அவர்கள் பார்த்தோன்னா பிஜேபியோட பி டீம் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குல்ல, அதுக்காக ஒரு மீம் ரெடி பண்ணியிருக்காங்க. தளபதி விஜய் அந்த சங்கி கெட்டப்பில் மாதிரி அந்த கெட்டப்பை அந்த மீமை ஷேர் பண்ணி பக்கம் பக்கமாக அறிக்கை வெளியிடும் டிவிகே விஜய் அவர்களே, நீங்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட தந்தை பெரியாரை அந்த மாதிரி போட்டு பார்த்தோன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்கு. சரி ஓகே, நீ ட்வீட் போட்டதெல்லாம் ஓகே தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ எதுக்கு பார்த்தோன்னா சங்கி மாதிரி அந்த கெட்டப்பில் இருக்கிற மாதிரி அந்த மீம் போட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். தளபதி விஜய் அவர்கள் தான் பார்த்தோன்னா நான் வந்து பிஜேபியோட முழு எதிர்ப்பாளர், கொள்கை எதிரிய பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டாருல, அப்போ அவருக்கும் பிஜேபிக்கும் சங்கிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு இந்த மாதிரியான ஒரு பொய் அவதூறு பரப்பிட்டு இருக்கு அப்படின்னு இந்த மீமை நீ ஷேர் பண்ணதுக்காக இன்னொரு கம்ப்ளைண்ட் பார்த்தோன்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். சரி ஓகே, அடுத்தது பிஜேபியோட சின்னம் இருக்கும்ல தாமரை, அதை தளபதி விஜய் கையில் வச்சிருக்கிற மாதிரி ஒரு மீம். அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அலர்ட் ஃபார் விர்ச்சுவல் வாரியர்ஸ். சமூக வலைதளங்களில் தாவேகா கட்சியின் தொண்டர்களோ களத்திற்கு வா அண்ணா என்று கதறிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு நடிகராக தொடங்கி என் நெஞ்சில் குடியிருக்கும் என்ற மாய வார்த்தைகளை ரசிகர்களிடம் வீசி கடந்த 2 ஆண்டுகளாக ஒரு அரசியல் தலைவனாக காட்டிக்கொள்கிறார் அப்படின்னு போட்டு பார்த்தோன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது தாமரையை கையில் வச்சிருக்காரு. எப்படி விஜயோட சின்னம் தாமரை அப்படின்னு தளபதி சொல்லிட்டாரா, இல்லை வந்து தேர்தல் ஆணையம் கொடுத்துருச்சா? தாமரைக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கும் ஃபர்ஸ்ட் என்ன சம்மந்தம்? அது எப்படி சம்மந்தமே இல்லாமல் பார்த்தோன்னா பிஜேபியோட பி டீம் தளபதி விஜய் அப்படின்றதுக்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் நீ ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிற. இந்த மீமை ரெடி பண்ணியிருப்பாங்களா ஒருத்தங்க, அந்த மீமை ரெடி பண்ணது யார் அப்படின்றது தெரியாது. அந்த மீமை எடுத்து ஷேர் பண்ணியிருக்கல, உனக்கு அதுக்குண்டான அப்படின்னா அதுக்குண்டான ஒரு ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தமாக நம்ம வச்சுக்கலாமா? அந்த ஆதாரத்தை இப்போ காட்டு, இல்லை அப்படின்னா மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படும் அப்படின்னு நம்ம சொன்னால் எப்படி இருக்கும்? அவர் கொள்கை எதிரி பிஜேபின்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. பிஜேபியோட அந்த காலத்துல கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. பிஜேபி எதிராக நிறைய அறிக்கைகள் வெளியிட்டிருக்காரு. அவர் பிஜேபி எதிர்க்கிறாரு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ எந்த அடிப்படையில் பார்த்தோன்னா பிஜேபியோட பி டீம் அப்படின்ற மாதிரி இந்த மீமை நீ ஷேர் பண்ணி ஃபோட்டோ போட்டிருக்கேன். இப்படி தளபதி விஜய் அவர் மேலே ஒரு பொய்யான தகவல் பரப்பி இருக்குல்ல, அதுக்காக பார்த்தோன்னா மேலே இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். தளபதி விஜய் அவர்களே டேரெக்டாக கொடுக்கலாம். இது தளபதி விஜய் மேலே தானே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. அப்போ இவரும் பார்த்தோன்னா இந்த கம்ப்ளைண்ட்டில் இந்த பொண்ணு மேலே கொடுக்கலாம், இல்லை தாவேகா சார்பாக யார் வேணால் கொடுக்கலாம். இது ஒரு பொய்யான வதந்தி, இந்த பொய் தகவல் பரப்பிட்டு இருக்கிறதுக்கு இந்த பொண்ணு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், எந்த வித மாற்றமும் இல்லை. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. இன்னும் பல விஷயங்கள் இருக்குது, 1-2 கிடையாது, நிறையா போயிட்டே இருக்குது. இந்த ட்வீட்டெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு தளபதி விஜயாவில் என்னெல்லாம் கேவலமாக பேசியிருக்கு அப்படிங்கிறது தெரியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது இல்லை மற்றவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சரியாக இருக்கோமா, அந்த விஷயத்தை நம்ம பண்ணாமல் இருக்கோமா அப்படின்றத முதல்ல பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துருந்தா நீ ஏன் பார்த்தோன்னா இப்போ வந்து சரி ஓகே, அதை விட அது வேறு பெரிய ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி நம்ம முதல்ல சரியாக இருந்தால் தான் மற்றவங்களுக்கு பார்த்தோன்னா சரியாக இருக்கணும்னு தோணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நடக்க தான் செய்யும். அதுவும் இல்லாமல் இவங்களோட ஃபோட்டோவை பார்த்தோன்னா ரொம்ப கேவலமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லுது. சரி ஓகே, அந்த கேவலமாக ரெடி பண்ணவ யார், அந்த மீம் ரெடி பண்ணவ யார், அவரை தேடி கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், பிரச்சனை கிடையாது. இப்போது இன்னொன்று என்ன அப்படின்னா, பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க தான் செய்யும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படி உங்கள் ஃபோட்டோவை யாருமே தவறாக யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோவை சோசியல் மீடியாஸில் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. நீங்கள் பார்த்தோன்னா பப்ளிக்காக அதை வந்து கொடுக்கவே கூடாது. கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுவாங்களான்னா பண்ணுவாங்க. ஏன்னா நீ ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கல, நீயும் தளபதி விஜயோட கேவலமாக தானே பண்ணியிருக்க.
அப்படி பார்க்கும்போது விஜய் ரசிகர்கள் அதை எடுத்து பண்ண தான் செய்வாங்க. அது வந்து சரியான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலை. ஆனால் அரசியல் வாழ்க்கையில் அப்படின்னு வந்துட்டா ஸ்டாலின் அவர்கள் ஆகட்டும், உதயநிதி ஆகட்டும், பிஜேபி, மோடி, இவை எல்லாரையும் பார்த்தோம்னா இந்த மாதிரி மீம் பேஜில் ஷேர் பண்ணி மீமெல்லாம் போட்டு பார்த்தோம்னா கலாய்க்கிறது வழக்கமான ஒரு விஷயமா போயிட்டு தான் இருக்குது. இதை பல பெரிய பத்திரிகைகளும் பண்ணிகிட்டு இருக்கு, பெரிய ரிப்போர்ட்டர்ஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது பார்த்தோன்னா ஒரு அரசியல் மாறிடுச்சு. இது வந்து யாருமே பெரிய அளவில் குத்தம் சொல்ல முடியாது. இதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் யாரும் கேட்க போகிறதும் இல்லை இது பண்ணாங்க அப்படின்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னா காவல்துறை எல்லா கட்சிகள் இருக்கிற மிக முக்கியமான நபர்கள் மேலேயும், பல பத்திரிகைகள் மேலேயும், பல ரிப்போர்ட்டர்ஸ் மேலேயுமே எடுக்கணும். இது தொடர்ந்து எல்லார் மேலுமே வந்து இருக்கணும். அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடையே தூக்கி பாதி பேர் உள்ள வைக்கணும். இதுதான் நடக்கும். இதெல்லாம் பார்த்தோன்னா அரசியல் சாதாரண விஷயம். இப்போ ஒரு மேகசின் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அதில் வந்து நடிகர்களோட அரசியல் பற்றியோ, நடிகர்களை பற்றியோ, அரசியல் தலைவர்களை பற்றி போட்டாங்க அப்படின்னா அதில் வந்து மீம் ரொம்பவே கன்றாவியாக தான் இருக்கும். அதை படிக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு செம்ம டென்ஷன் ஆகும். தளபதி விஜய் அவர்கள்லாம் பார்த்தோன்னா ஆடு மாதிரியெல்லாம் வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணி ஒரு 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 பத்திரிக்கை ஒன்று போட்டிருந்தாங்க. அதுக்கெல்லாம் பார்த்தோன்னா கண்டனங்கள் தெரிவித்தாங்க, இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலை. அது அதோட முடிஞ்சிடும். இந்த மாதிரி எல்லாமே தொடர்ந்து பண்ண தான் செய்வாங்க. பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதில் விஜய் ரசிகர்கள் யாராவது தவறாகவோ இல்லை அப்படின்னா அசிங்கமாகவோ கேவலமாகவோ பேசியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம சரின்னு சொல்ல போகிறது கிடையாது. அதுக்காக அவங்க யார் பர்சனலாக பண்ணாங்களோ அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஆக்ஷன் எடுக்கட்டும். அதை விட்டுட்டு ஃபோட்டோவை பார்த்தோன்னா இந்த மாதிரி ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். தளபதி விஜயோட ஃபோட்டோவை ஷேர் பண்ணி பார்த்தோன்னா கேவலமாக பேசுறது ஃபஸ்ட்டு நீங்களும் தான் இருக்கீங்க. அப்போ உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி பார்த்தோம்னா சில முட்டாள்தனமான விஷயங்கள்லாம் கையில் எடுத்து பார்த்தோம்னா ஒரு பப்ளிசிட்டி தேவையா அப்படின்றத கேள்வி. இது வெறும் பப்ளிசிட்டி தான், வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது என்ன அப்புறம் இன்ஸ்டா ப்ராப்ளம் நீ வந்து தன்னை அடையாளப்படுத்திக்கணும். திமுகவுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு நபர்னு ஓப்பனாக சொல்ல வேண்டியதானே. திமுகவில் தானே போய் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இப்போ திமுகவில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா தான் தளபதி விஜய் ரசிகர்கள் அதிகமாக அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா தாவேக்காவுக்கு இவ்வளோ தூரமாக முட்டு கொடுத்துட்டு பார்த்தோன்னா இப்போ வந்து திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்படி இருக்கிறப்ப தாவேக்கா தொண்டர்கள் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் பார்த்தோன்னா விஜய் ரசிகர்களையும் விஜயும் பார்த்தோன்னா கேவலமாக பேசிகிட்டு இருக்கிறது இதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது. இது பார்த்தோன்னா ஆன்லைன்லேயும் முடிய வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து இந்த அளவுக்கு பெருசுப்படுத்த வேண்டிய விஷயம் கிடையாது. அப்படியே பெருசுப்படுத்தினாலும் அதுக்கு நம்ம சரியானவங்களான்னு பார்த்துட்டு பெருசுப்படுத்தலாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தோன்னா பெரிய யூடியூபர்ஸை நிறைய பேர் பார்த்தோன்னா இந்த பொண்ணை கேவலமாக பேசியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மாரிதாஸ் பேசியிருந்தாப்புல, அதுக்கப்புறமா சாட்டை துரைமுருகன், நிறைய யூடியூபர்ஸ் பேசியிருந்தாங்க. இவங்கெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னா நீயும் பேசக்கூடாது. நீயும் பார்த்தோன்னா இந்த மாதிரி மாற்றி பேசுறது, மாற்றி உருட்டுறது, அந்த சைடு முட்டு கொடுக்குறது, இந்த சைடு முட்டு கொடுக்குறது, அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டே தெரியலன்னு சொல்கிறது, இந்த பக்கம் பார்த்தோன்னா ஆமான்னு சொல்கிறது, இதெல்லாம் பல விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. தாவேக்கால இருக்கும்போது ஒரு இன்டர்வியூவில் பேட்டி கொடுத்துருந்தீங்களே நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட. திமுகவில் பார்த்தோன்னா எங்களை எல்லோரும் மிரட்டுறாங்க, ஒரு பேனர் கூட வைக்க விட மாட்டுறாங்க. தாவேக்கா பேனர் நாங்கள் வச்ச ஒரு ஃபங்க்ஷனில் அங்கே கூட பேனர் வைக்க விடாமல் பார்த்தோன்னா திமுக நபர்கள் என்ன மிரட்டினாங்க, எங்கள் ஃபேமிலியை மிரட்டினாங்க அப்படின்லாம் பார்த்தோன்னா இன்டர்வியூவில் பேசிகிட்டு இருந்தீங்களே. அவங்க மேலெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே. அவங்களால கம்ப்ளைண்ட் கொடுக்க தெரியாது. இப்போ பார்த்தோன்னா திமுகவில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா விர்ச்சுவல் வாரியர்ஸ் மேலே கம்ப்ளைண்ட். நம்ம பசங்களும் பார்த்தோன்னா கொஞ்சம் ஓவராக தான் போகிறாங்க. அது பார்க்கும்போது நம்மளுக்கும் ஒரு சில சமயம் கோவராக தான் செய்யுது. தளபதி விஜய்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தாதீங்கப்பா, தயவு செஞ்சு சும்மா இருங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கும் தோணும். அவங்களும் பார்த்தோன்னா சொல்கிறது கேட்குறது இல்லை. இது விஜயாவில் வேறு கண்டிச்சு அறிக்கை வெளியிடல அப்படின்னு விஜய் மேலே வேறு அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. இதெல்லாம் பார்த்தோன்னா போலீஸே பார்த்தாங்கன்னா சிரிச்சிருவாங்க. ஏமா இதுக்கெல்லாம் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருப்பாரா அப்படின்னு மாதிரி அவங்களுக்கே தெரியும். இல்லை அப்படின்னா அட்வைஸ் பண்ணி கூட அனுப்பியிருக்கலாம். இந்த பொண்ணு வெளியே வந்து பார்த்தோன்னா எதுக்கு அப்படியே கம்ப்ளைண்ட்காக பார்த்தோன்னா எது ஒன்று பேசிகிட்டு இருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது. அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. இதெல்லாம் ஒரு பிரச்சனை அப்படின்னு உனக்காக பார்த்தோன்னா உட்காந்து தேடிட்டு இருக்க மாட்டாங்க யாரையும். இது வேற பார்த்தோன்னா தெரியாமல் காமெடி பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. அப்படியே ஏதாவது பண்ணாலும் தளபதி ரசிகர்கள், தாவேகா தொண்டர்கள் இவங்க இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிற விஷயங்கள்லாம் எடுத்து இவங்க ஒரு கம்ப்ளைண்ட் காப்பியாக கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது? நீ தான் அதை பண்ணியிருக்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவேன்? இன்னொரு விஷயத்தை பார்த்தோன்னா இந்த பொண்ணு ஏன் பண்ணல அப்படின்றது இன்னொரு டவுட் வருது இல்லை. என்ன அப்படின்னா தாவேகள் இருக்கும்போது திமுகவை சேர்ந்த மிக முக்கியமான யூடியூபர்ஸ் ஆகட்டும், மிக முக்கியமான நபர்கள் ஆகட்டும், இல்லை திமுகவோட ஐடி விங்கில் இருக்கிற நிறைய பேர் ஆகட்டும், இவங்க எல்லாருமே பார்த்தோன்னா இந்த பொண்ணை தனி மனித தாக்குதல் நடத்தியிருக்காங்களே, அவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமே. இப்போ சொல்கிறீங்களே ஒரு நடிகரோ நாட்டையாலும் அதிபரோ யாராக இருந்தாலும் சட்ட ரீதியாக சந்திக்க தயார் அப்படின்னு போட்டிருக்கீங்களே. அப்போ திமுகவில் இருக்கிற பல பேரும் பார்த்தோன்னா இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்காங்களே. அவங்களுக்கு கேவலமாக பேசி, கேவலமாக வீடியோ போட்டு, கேவலமாக போஸ்ட்லாம் போட்டு அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவங்க மேலே விட்டு வச்சுருக்கீங்க போய் அதில் ஜாயின் பண்ணிட்டு அப்படிங்கிறதுக்காகவா? சரி, அவங்க மேலே கம்ப்ளைண்ட் வந்து தாவேக்கால இருக்கும்போது ஏன் கொடுக்கவே இல்லை? அப்போவே விசுவாசம் இருந்திருக்கு. நம்மளுக்கே தெரியாமல் போயிடுச்சு. அவ்வளோதான். இதெல்லாம் சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. இந்த பொண்ணு மாதிரி ஒரு பெரிய அரசியல்வாதியும் சரி, இந்த பச்சவந்தி மாதிரி மாறதும் சரி, யாரும் திமுகவில் இருக்கிறவங்களும் சரி, அதிமுகவில் இருக்கிறவங்களும் பெரிய பெரிய கட்சிக்காரங்களாம் பார்த்தோம்னா பண்ண முடியாது. வேறு லெவல் ட்ரைனிங் யார் கொடுத்தாங்கன்னு தெரில. சரி, ஓகே, இதுக்கு மேலே என்ன சொல்லுன்னு தெரில.
அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், தாவேகா தொண்டர்கள் தயவு செஞ்சு தனிமனித தாக்குதல் நடத்தாதீங்க அப்படின்னு பல டைம் சொல்லியாச்சு. அவங்க கேட்கறதும் இல்லை. அதை பார்த்தோம்னா ஸ்டாப் பண்ணுங்க. அது தளபதி விஜய் அவர்களுக்கு கெட்ட பேர். அது எல்லாத்தையும் தாண்டி அரசியல் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நேரிடும். நம்ம இன்னும் அந்த ஃபேன்ஸ் கூட ஃபைட் பண்ணுற மாதிரி எதையும் பண்ணக்கூடாது. அதனால் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளும் பார்த்தோம்னா ஒழுக்கமாக நடந்துக்கணும். அதுதான் கட்சிக்கும் நல்லது, தளபதி விஜய்க்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது. அதையும் கொஞ்சம் பார்த்தோம்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவங்களுக்காக நான் சொல்லலை, பல விஷயங்களை பார்த்தோன்னா பல பேரை வந்து மிக முக்கியமான நபர்களே பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. இந்த வைஷ்ணவி பொண்ணெல்லாம் பார்த்தோன்னா இவங்களுக்கு பேசுகிறது ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கு மேலே இருக்கிறவங்களே பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே என்ன அது இது ரொம்ப ஓவராக போகுது, தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க அப்படின்னு மாதிரி நம்மளுக்கே சொல்ல தோணுது. அதனால தான் நான் அந்த வீடியோ மூலமாக அதை ஷேர் பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு அதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு. இதுக்கு மேலே நம்ம பெரிய அளவில் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது.